சாகுபடியில் முன்னேற்றம் அடைந்த பிறகு சிறுமியின் உற்சாகத்தை பார்த்து ஏயுன் லேசாகச் சிரித்தாள். அவர் லுவோலியின் இரத்த ஓட்டத்தை உணர்ந்தார். லுவோலியின் ஆன்செஸ்ட்ரல் டிராகன் பிளட்லைனின் தூய்மை ஒரு விழுக்காடு எட்டியது. இந்த விகிதத்தில் சில 100 துளிகள் மூதாதையர் டிராகன் எசன்ஸ் இரத்தத்தின் செறிவை 90 விழுக்காடுக்கும் அதிகமாக உயர்த்த முடியும். சாகுபடி அளவு குறைவாக இருந்தால் மூதாதையர் டிராகன் எசன்ஸ் இரத்தத்தின் விளைவு சிறப்பாக இருக்கும், மேலும் செலவு குறைவாக இருக்கும். இருப்பினும் அனைவராலும் மூதாதையர் டிராகன் எசன்ஸ் இரத்தத்தை தாங்க முடியவில்லை. டிராகன் கார்ட் பிளட்லைன் வைத்திருப்பவர்கள் மட்டுமே தங்கள் இரத்தத்தின் செறிவை அதிகரிக்க பல்வேறு வகையான தெய்வீக டிராகன் எசன்ஸ் இரத்தத்தை பயன்படுத்த முடியும். மேம்படுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட முறை எதுவாக இருந்தாலும் 100 விழுக்காடு தெய்வீக டிராகன் இரத்தத்தை அடைவது சாத்தியமில்லை. மூதாதையர் டிராகன் எசன்ஸ் இரத்தத்தால் கூட இதை நிறைவேற்ற முடியவில்லை. ஒருவர் அடையக்கூடிய அதிகபட்சம் 99 விழுக்காடு ஆகும். இது வெறும் 1 விழுக்காடு வித்தியாசம்தான் என்றாலும் அந்த சிறிய இடைவெளி மனிதர்களை தெய்வீக டிராகனின் உண்மையான சக்தியை அடைவதை எப்போதும் தடுக்கும் ஒரு புரிந்துகொள்ள முடியாத பள்ளம் போல இருந்தது. ஏயுனின் சொந்த மூதாதையர் டிராகன் இரத்தக்கோட்டின் செறிவு 90 விழுக்காடு எட்டியுள்ளது. இதற்கு காரணம் அவனுடைய சாம்ராஜ்யம் உயர்ந்ததாக இருந்ததால் அவனுடைய முன்னேற்றம் வேகமாக இருந்தது. லுவோலி போன்ற சிறிய குழந்தைகளை பொறுத்தவரை அவர்களால் படிப்படியாக முன்னேற முடியும். மேலும் ஒரு முன்னேற்றம் அதிக செலவு, குறிப்பாக 90 விழுக்காடு தாண்டிய பிறகு. இருப்பினும் டிராகன் குலத்தின் 90 விழுக்காடு இரத்தத்தை மனிதர்கள் வைத்திருப்பதற்கு ஏற்கனவே போதுமானதாக இருந்தது. லுவோலி, எங்கள் டிராகன் கடவுள் பிரிவு 3 சிறந்த நுட்பங்களை கொண்டுள்ளது: பனை கலைகள், வாழ்வீச்சு மற்றும் இயக்க நுட்பங்கள். ஏயுன் லுவோலியை தீவிரமாக பார்த்து மெல்லிய புன்னகையை அளித்து, அவற்றில் உங்கள் பயிற்சி எப்படி இருக்கிறது? லுவோலி இந்த நேரத்தில் எழுந்து நின்றாள். அவளுடைய சிறிய முகம் சற்று சிவந்து அவள் தலையை தாழ்த்தினாள். மூதாதையருக்கு பதிலளிப்பது: நான் தெய்வீக டிராகன் 100 மாற்றும் உடல் முறையை பின்பற்றுவதில் மிகவும் திறமையானவன், அதைத் தொடர்ந்து வாழ்வீச்சு. இருப்பினும் நான் பனை நுட்பத்தில் மிகவும் மோசமாக இருக்கிறேன், அதை நான் அரிதாகவே கற்றுக்கொண்டேன். லுவோலி வெட்கத்துடன் கூறினார். ஏயுன் மனதார சிரித்தார். லுவோலியின் இயக்க நுட்பம் சிறப்பாக இருந்ததில் ஆச்சரியமில்லை. உயிரை காப்பாற்றிக் கொள்ள தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கும் அவள் சில திடமான திறமைகள் இல்லாமல் எப்படி உயிர் பிழைத்திருப்பாள்? அது லுவோலி மட்டும் அல்ல என்று ஏயுன் ஊகித்தார். 251வது தலைமுறையிலிருந்து டிராகன் கடவுள் பிரிவின் அனைத்து சீடர்களும் தப்பிக்க முன்னுரிமை அளித்திருக்கலாம். இவ்வாறு அவர்கள் அனைவரும் தெய்வீக டிராகன் 100 மாற்ற உடல் முறையில் மிகவும் திறமையானவர்கள் ஆனார்கள். இனிமேல் நீங்கள் ஓட வேண்டியதில்லை. ஏயுன் மெலிதாக சிரித்தார், ஆனால் அவரது வெளிப்பாடு அறியாமலே பல டிகிரி குளிர்ச்சியாக மாறியது. ஸ்விஷ்! அவன் மணிக்கட்டை லேசாக வருடினான். வியக்கத்தக்க குளிர்ந்த ஒளி உடனடியாக அவன் கையில் தோன்றியது. இது ஒரு விவரிக்க முடியாத தெய்வீக வாள், தூய பனியைப் போல தெளிவான மற்றும் ஒளிஊடுருவக்கூடியது. அதன் கிட்டத்தட்ட வெளிப்படையான உடலுக்குள் ஒரு உயிர் போன்ற 7 அங்குல தங்க தெய்வீக டிராகன் சீல் வைக்கப்பட்டது. வாள் ஒரு திகைப்பூட்டும் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தியது மற்றும் சக்தி வாய்ந்த சூப்பர் டிவைன் டிராகன் சுவாசத்தை வெளிப்படுத்தியது. வெற்றிடத்தில் தோன்றிய கணம் சுற்றியிருந்த இடம் நடுங்கி லேசாக சிதைந்தது. லுவோலியின் வெளிப்பாடு கடுமையாக மாறியது. இந்த வாள் மிகவும் வலிமையானது, நம்ப முடியாத வலிமையானது. வாளின் தரத்தை கூட அவளால் தீர்மானிக்க முடியவில்லை. மூதாதையரே, இந்த வாள் என்ன நிலை? தெய்வீக வாளின் அடக்குமுறையான சூப்பர் தெய்வீக டிராகன் சுவாசத்தின் கீழ் லுவோலி சுவாசிக்க கடினமாக இருப்பதைக் கண்டு சிரமத்துடன் கேட்டார். ஏயுன் கையை லேசாக அசைத்தார். இந்த ஒப்பற்ற தெய்வீக வாளின் பிரசன்னம் உடனடியாக பின்வாங்கியது. லுவோலி உடனடியாக நிம்மதி பெருமூச்சு விட்டார். இது சுப்ரீம் கோல்டன் டிராகன் வாள். இது கடவுளின் மட்டமாக கருதப்படுகிறது, நான் நினைக்கிறேன். ஏயுன் லேசாக சிரித்து வாளின் உடலை அசைத்து தெளிவான நாகத்தின் அழுகையை எழுப்பினார். ஏயுனால் படபடக்கப்பட்டது. வாளுக்குள் முத்திரையிடப்பட்ட கோல்டன் டிவைன் டிராகன் உயிருடன் வருவது போல் தோன்றியது, உண்மையில் உள்ளே விழுந்தது. லுவோலி திகைத்து போனார். மூதாதையர் தனது முதல் நடவடிக்கையால் கடவுள் நிலை ஆயுதத்தை தயாரிப்பார் என்று அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை. லுவோலி ஒப்பிட முடியாத அதிர்ச்சியடைந்தார். கடவுள் நிலை ஆயுதத்தை மூதாதையர் எப்படி வைத்திருக்க முடியும்? காம்னான் கண்டத்தில் நித்திய நிலை சக்திகளின் மிகவும் பொக்கிஷமான கலைப்பொருட்கள் வெறும் பேரரசர் நிலை தெய்வீக ஆயுதங்கள் மட்டுமே. டிராகன் கடவுள் பிரிவின் தலைவரான அவள் ஒரு காலத்தில் பேரரசர் நிலையை அடைந்த தெய்வீக வாளை வைத்திருந்ததையும் அறிந்தாள். இருப்பினும் அந்த விலைமதிப்பற்ற பேரரசர் நிலை தெய்வீக வாள் இறுதியில் 250வது பிரிவினரின் கைகளில் அழிக்கப்பட்டது.
லுவோலி, இந்த வாள் உனக்கானது. டிராகன் கார்ட் பிரிவின் செக் மாஸ்டர் என்பதால் நீங்கள் மற்ற பகுதிகளில் குறைவாக இருக்கலாம், ஆனால் உங்கள் கையில் உள்ள வாள் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஏயுன் மெலிதாகச் சிரித்தார். அவரது வெளிப்பாடு பெருமையாக இருந்தது. டிராகன் கடவுள் பிரிவின் மிகப்பெரிய பலம் அதன் வாழ்வீச்சு. இயற்கையாகவே ஒரு பிரிவின் தலைவனாக ஒரு தெய்வீக வாள் இல்லாமல் இருக்க முடியாது. ஓ! லுவோலி இன்னும் அதிர்ச்சியில் திகைப்புடன் உச்ச கோல்டன் டிராகன் வாளை ஏற்றுக்கொண்டார். அவள் வாளின் படிக தெளிவான உடலுக்குள் முத்திரையிடப்பட்ட தங்க தெய்வீக டிராகனை பார்த்தாள். அவள் முகத்தில் ஆச்சரியத்தின் முகமூடி. இந்த டிராகன் இன்னும் உயிருடன் இருக்கிறதா? உள்ளே சீல் வைக்கப்பட்டது ஒரு டிராகன் ஆன்மா, அது இன்னும் உயிருடன் இருக்கிறது என்று ஏயுன் புன்னகையுடன் கூறினார். லுவோலி அமைதியாக தலையசைத்தார். கீழே போட முடியாமல் வாளின் உடலை அன்புடன் வருடினாள். அவள் இதயம் பரவசமான மகிழ்ச்சியால் துடித்தது. அவள் கண்கள் பிரகாசமாக பிரகாசித்தது. அவள் வாளில் எச்சில் ஊறுவது போல் உணர்ந்தாள். லுவோலி முன்பு கங்கனான் கண்டத்தில் மிகவும் பரிதாபகரமான மத பிரிவினராக இருந்த அவர், ஒருநாள் முழுக்கண்டத்திலும் வேறு யாரிடமும் இல்லாத கடவுள் நிலை ஆயுதத்தை வைத்திருப்பார் என்று கனவிலும் நினைக்கவில்லை. அரை தூப குச்சி எறிவதற்கு எடுக்கும் நேரத்திற்கு பிறகு லுவோலி தன் சுயநினைவை அடைந்து, மூதாதையரே, இந்த வாள் அற்புதமானது, ஆனால் என்னால் அதை திறந்த வெளியில் பயன்படுத்த முடியாது. இந்த கடவுள் நிலை பொக்கிஷமான வாள் உலகையே அதிர வைக்கிறது. நான் அதை வெளியே எடுத்தால் அது முழு கங்கனான் கண்டம் முழுவதும் பயங்கரமான மற்றும் இரத்தக்களரி ஆட்சியை தூண்டும் என்று நான் பயப்படுகிறேன். ஏயுன் சிரித்துக்கொண்டே, கவலைப்படாதே, நான் அதில் பல அடுக்கு முத்திரைகளைச் சேர்ப்பேன். அதை ஹெவன்லி குவாலிட்டியில் தொடங்குகிறேன். பின்னர் உங்களின் சாகுபடி தளம் மேம்படுவதால் நீங்கள் அடுக்காக சீல்ஸை செயல்தவிர்க்கலாம். இதைச் சொல்லி ஏயுன் தனது விரல்களை வெற்றிடத்தில் லேசாக தட்டினார். கடவுள் நிலை உச்ச கோல்டன் டிராகன் வாளின் சூப்பர் டிவைன் டிராகன் சுவாசம் உடனடியாக குறையத் தொடங்கியது. இறுதியில் பரலோக தரத்தின் கீழ் மட்டத்தில் குடியேறியது. லுவோலி நிம்மதி பெருமூச்சு விட்டார். ஓ சரி, மற்றும் ஸ்கேபார்ட். ஏயுனுக்கு திடீரென்று ஏதோ ஞாபகம் வந்தது. திடீரென்று ஒரு புன்னகையுடன் அவர் ஒரு தங்க ஸ்கேபார்டை எடுத்து சாதாரணமாக லுவோலியிடம் கொடுத்தார். மிகவும் வலிமையானது. இது இன்னும் ஒரு சுரண்டையா? ஸ்கேபார்டை பெற்றவுடன் லுவோலி ஒரு பெரிய அழுத்தத்தை உணர்ந்தார். அது அவரது உடலை அசைக்கச் செய்தது, கிட்டத்தட்ட அவள் கால்களை இழக்கச் செய்தது. அவள் சோகத்துடன், மூதாதையரே, இந்த ஸ்கேபார்டின் தரமும் குறைவாக இல்லை, இல்லையா? தயவு செய்து அதையும் சீக்கிரம் சீல் செய்யுங்கள். இந்த ஸ்கேபார்ட் பேரரசர் லெவல். நீங்கள் அதை ஒரு கிளப்பாக பயன்படுத்தி மக்களை தாக்கலாம். ஏயுன் மனதார சிரித்தார். ஸ்கபார்டை சில முறை தட்டிய பிறகு அதன் சூப்பர் டிவைன் டிராகன் பிரீத் முற்றிலும் மறைந்தது. இது மிகவும் சாதாரண ஸ்கார்பார்ட் ஆனது, வெறும் ஆவி நிலை. இதை பார்த்த லுவோலி இறுதியாக ஒரு நிம்மதியை உணர்ந்தார். அவள் சுப்ரீம் கோல்டன் டிராகன் வாளை ஸ்கார்பர்டில் செருகினாள். பின்னர் இரு கைகளாலும் இருவரையும் இறுக்கமாக அணைத்துக் கொண்டாள். அவளுடைய வெளிப்பாடு மிகவும் எச்சரிக்கையுடன், தெய்வீக வாள் விழுந்துவிடுமோ என்று பயந்தது போல. வெளியிலிருந்து யாரோ வருகிறார்கள். ஏயுனின் புருவம் லேசாக சுருங்கியது. அவரது மென்மையான ஜேட் போன்ற முகத்தில் அதிருப்தியின் சாயல் தெரிந்தது. மூதாதையர் என்னை வேட்டையாடுபவர்களாக இருக்க வேண்டும். லுயோலி தயக்கத்துடன் விளக்கினார். போகலாம். அவரது பெரிய கையால் ஏயுன் லுவோலியை ஒரு ஒளிக்கதிர் மூலம் சூழ்ந்தார். ஒரு கணத்தில் அவர்கள் பிரிவின் இடிபாடுகளுக்கு மேலே தோன்றினர். டிராகன் கடவுள் பிரிவின் இடிபாடுகளுக்கு மேலே நின்று அடர்ந்த பாசி படர்ந்த இடிந்து விழும் சுவர்களை பார்த்து ஏயுன் தனது குழந்தை பருவத்தை நினைவு கூர்ந்தார். இந்த இடத்தில் வளர்ந்து 18 வயதில் செட் மாஸ்டர் பதவியை பெற்றார். 100,000 ஆண்டுகள். கடல்கள் மல்பெரி வயல்களாக மாறிவிட்டன. அனைத்தும் கண் இமைக்கும் நேரத்தில். ஒரு காலத்தில் ஒப்பிட முடியாத செழிப்பான மற்றும் செழிப்பான டிராகன் கடவுள் பிரிவு கங்கனான் கண்டத்தில் வரலாற்றின் நதியிலிருந்து மறைந்துவிடும் அளவிற்கு வீழ்ச்சியடைந்தது. லுவோலி. அவர் முணுமுணுத்தபோது ஏயுனின் கண்கள் லேசாக சுருங்கியது. சீடர் இங்கே இருக்கிறார். தெய்வீக வாளை பற்றிக் கொண்டு லுவோலி மூதாதையருக்கு அருகில் நின்றார். அவளுடைய தோரணை வீரம் மற்றும் அவளுடைய முகபாவங்கள் புனிதமானவை. இன்று முதல் உன் கவலை கொள்வதே, ஏயுன் நிதானமாகச் சொன்னான். அவரது குரலில் எல்லையற்ற கொலைவெறி இருந்தது. பூம். அவரது வார்த்தைகள் விழுந்தபோது வானமும் பூமியும் எதிர்வினையாற்றுவது போல் தோன்றியது. வெற்றிடத்தில் திடீரென இடியின் கைதட்டல் எதிரொலித்தது. லுவோலியின் இரக்கமற்ற தன்மை. ஆம், மூதாதையர் மாஸ்டர். லுவோலியின் சிற்றின்ப சிவந்த உதடுகள் வளைந்தன. அவளது வளைந்த புருவங்கள் கூர்மையாக உயர்ந்தன. வாளை பிடித்துக்கொண்டு பூமியை உலுக்கியபடி நின்றாள். இந்த நேரத்தில் அவள் இதயம் கொல்லும் நோக்கத்தால் நிரம்பி வழிந்தது.
அவளது குட்டி சட்டமானது வானத்தை நடுங்கும் கூர்மையான வாள் போலவும் நேராகவும் உயரமாகவும் நின்று முடிவில்லாத கொலை நோக்கத்தை வெளிப்படுத்தியது. அவள் முகம் குளிர்ச்சியாக இருந்தாலும் லுவோலி உள்ளே மிகவும் உற்சாகமாக இருந்தாள். அவளுடைய அழகான உடல் நடுக்கத்தை லேசாக நிறுத்த முடியவில்லை. மூதாதையர் மாஸ்டர் ஒரு உண்மையான கடவுள் சாம்ராஜ்யத்தை வளர்ப்பவர். எல்லாவற்றிற்கும் மேலாக கங்கனான் கண்டத்தின் வரலாற்றில் ஏறக்குறைய 1,00,000 ஆண்டுகளில் உண்மையான கடவுள் சாம்ராஜ்யத்தின் எந்த உச்ச அதிகார மையமும் தோன்றவில்லை. மூதாதையர் ஒரு வெல்ல முடியாத இருப்பு என்று சொல்லலாம். ஒரு நித்திய நிலை சூப்பர் பிரிவை சாம்பலாக்கிவிடலாம். அவள் பக்கத்தில் மூதாதையர் மாஸ்டருடன் லுவோலி முழு நம்பிக்கையுடன் இருந்தார். அவளால் ஜெயிக்க முடியாவிட்டாலும் முன்னோர் மாஸ்டர் அங்கேயே இருக்கவில்லையா? மூதாதையரின் பார்வையில் எந்த பண்பாளரும் அற்பமான எறும்பு போலத்தான் இருந்தார். மேலும் அவள் ஒரு காலத்தில் இருந்த கேதரின் சி ரெல்மின் இளம் துறவியாக இல்லை. இப்போது லுவோலியும் ஆரிஜின் கடல் சாம்ராஜ்யத்தின் 10வது அடுக்கில் ஒரு பெரிய விவசாயி. லுவோலி என்ற இந்த இளம் பெண்ணை பார்த்து அத்தகைய வீரியம் நிறைந்த ஆவியை வெளிப்படுத்தும் ஏயுன் உள்ளுக்குள் தலையசைக்காமல் இருக்க முடியவில்லை. லுவோலியின் மாஸ்டர் நிச்சயமாக நல்ல தீர்ப்பை கொண்டிருக்கிறார். இந்த லுவோலி தனது செயல்களில் தீர்க்கமான மற்றும் சாதுரியமானவர். மென்மையான இயல்பு மற்றும் தளராத ஆவி இரண்டையும் கொண்டவர். உண்மையிலேயே ஒரு அரிய அதிசயம். எதிர்காலத்தில் லுவோலியின் தலைமையின் கீழ் டிராகன் காட் பிரிவு நிச்சயமாக அதன் பெருமையை மீண்டும் பெற முடியும். உண்மையான கடவுள் சாம்ராஜ்யத்தின் ஒரு உன்னதமான நபராக ஏயுன் லுவோலியின் பாதுகாவலராக செயல்பட்டால் இயற்கையாகவே இந்த உலகில் யாரும் அவளுக்கு தீங்கு செய்ய முடியாது. நிச்சயமாக ஏயுன் ஒரு துறவியின் இதயத்தை கொண்டிருக்கவில்லை. லுவோலியின் வளர்ச்சிக்காக அவர் அவளை விடுவிப்பார். சோதனைகள் மற்றும் இன்னல்கள் மூலம் அவளை வளர அனுமதித்தார். அவள் கிரீன்ஹவுஸில் ஒரு பூவாக மாறுவதை அவன் விரும்பவில்லை. அவர்களின் கண்காணிப்பு கண்களின் கீழ் டிராகன் கடவுள் பிரிவு இடிபாடுகள் கிடந்த மலையின் அடிவாரத்தில் ஒரு குழு தோன்றியது. மொத்தம் 7 அல்லது 8 பேர் இருந்தார்கள். 2 மர்மமான பில் சாம்ராஜ்யத்திலும் 5 தோற்ற கடல் சாம்ராஜ்யத்திலும் இருந்தன. கேதரின் சி ரெல்மில் ஒரு இளைஞனும் இருந்தான். இது இங்கே இருக்கிறது என்று அந்த இளைஞன் நடுங்கி முன்னால் உள்ள இடிபாடுகளை சுட்டிக்காட்டினான். சரி, நீங்கள் இப்போது தொலைந்து போகலாம். ஒரு ஆரிஜின் சி ரியல்ம் விவசாயி பொறுமையிழந்து கையை அசைத்து கத்தரின் குயிரில் இளைஞனை அரைந்து பறக்க அனுப்பினார். அந்த இளைஞன் ஒரு ராட்சத கல்லின் மீது கனமாக இறங்கினான். இருமல் ரத்தம் வந்து இறந்தான். ஹாஹாஹா! அனைவரும் மனதார சிரித்தனர். அவர்களில் யாரும் கூட்டின் குயிராஜ்ஜிய இளைஞர்களின் வாழ்க்கை அல்லது இறப்பு பற்றி சிறிதும் கவலைப்படவில்லை. அவர் ஒரு வழிகாட்டி மட்டுமே. அவரை கொன்றதால் எந்த பலனும் இல்லை. அவர்களின் சிரிப்பு தணிந்த பிறகு அவர்கள் மலையின் உச்சியில் உள்ள டிராகன் கடவுள் பிரிவின் இடிபாடுகளை நோக்கி விரைவாக பறந்தனர். மூத்த சகோதரரே, டிராகன் காட் பிரிவில் இருந்து ஒரே ஒரு மீன் மட்டும் வலையை நழுவவிட்டது. அந்த சிறுமி கேதரின் குயிராஜ்ஜியத்தில் இருக்கிறாள். உண்மையில் நம்மில் பலர் அவளை பிடிக்க வருவது மதிப்புக்குரியதா? ஆரிஜின் கடல் சாம்ராஜ்யத்தின் 4வது அடுக்கில் இருந்த ஒரு இளைஞன் சிரிப்புடன் கேட்டான். டிராகன் காட் பிரிவின் எஞ்சியிருக்கும் ஒரே சீடர் அதன் இறுதி பிரிவு தலைவர். அவளை பிடித்தால் நாம் பெறும் வெகுமதிகள் மிகவும் தாராளமாக இருக்கும். மகத்தான வெகுமதிகளை பற்றி யோசித்து அவனது இதயத்தில் உற்சாகத்தை அடக்க முடியவில்லை. லிட்டில் ஜூனியர் பிரதர், உங்களுக்கு புரியவில்லை. கூடரின் குயிமண்டலத்தைச் சேர்ந்த அந்தச் சிறுமிக்கு அதிக சாகுபடி தளம் இல்லாவிட்டாலும் அவள் மிகவும் விழிப்புடன் இருக்கிறாள். அசாத்தியமான அசைவு நுட்பத்தை கொண்டிருக்கிறாள். அவளை பிடிக்க எங்களின் முந்தைய முயற்சிகள் அனைத்தும் தோல்வியடைந்தன. இம்முறை நாங்கள் அவளை தப்பவிட முடியாது. இந்த பெரிய மீனை பிடித்து ஒப்படைத்தவுடன் நாங்கள் உங்களுக்கு வெகுமதிகளை பெறுவோம். 2ஆம் நிலை தளபதி, ஒரு இளையவர், சிரிப்புடன் கூறினார். இந்த முறை குட்டி பிராட்டி தப்ப மாட்டான் என்று நம்புவோம். லிட்டில் ஜூனியர் அண்ணன் தோள் குலுக்கி சிரித்துக்கொண்டே கூறினார். மற்றவர்களும் வறண்டு சிரித்துவிட்டு வேகமாக மலையுச்சிக்கு ஏறினார்கள். அவர்கள் உச்சியை அடைந்தபோது அவர்களுக்கு எதிரே 2 அந்நியர்கள் நிற்பதைக் கண்டார்கள். ஒருவர் வெள்ளை நிற இளைஞன். அவரது முகம் ஜேட் செதுக்கப்பட்டது போல் அழகாக இருந்தது. அவரது அம்சங்கள் தனித்தனியாகவும் கூர்மையாகவும் இருந்தன. அவரது கண்கள் நட்சத்திரங்கள் நிரம்பிய வானங்களைப் போல ஆழமாக இருந்தன. மேலும் அவரது ஒவ்வொரு அசைவும் விவரிக்க முடியாத அழியாத ஒளியை வெளிப்படுத்தியது. இருப்பினும் விசித்திரமாக அவரிடமிருந்து எந்த சாகுபடி அடிப்படையையும் அவர்களால் உணர முடியவில்லை. இந்த நபர் ஒரு சாதாரண மனிதனாக தோன்றினார், சாகுபடியின் சிறிய குறிப்பும் இல்லாமல். ஆணின் அருகில் ஒரு வாத்து மஞ்சள் தாவோயிஸ்ட் அங்கியில் ஒரு அழகான பெண் நின்றாள். அவளது தோல் பனி போன்றது. அவளது அம்சங்கள் மென்மையானது மற்றும் அழகியது. அவளுடைய அழகு இணையற்றது. மேலும் 10வது அடுக்கு ஆரிஜின் சி ரியல்ம் விவசாயியின் சக்தி வாய்ந்த சூப்பர் டிவைன் டிராகன் சுவாசத்தை அவள் வெளிப்படுத்தினாள். என்ன வியக்க வைக்கும் வாழ் நோக்கம்! மூத்த சகோதரர் திகைப்பூட்டும் பெண்ணை பார்த்தார். அவரது கண்களில் விருப்பமின்றி ஒரு திகிலூட்டும் தோற்றம் தோன்றியது.
அவரும் ஆரிஜின் கடல் சாம்ராஜ்யத்தின் 10வது அடுக்கில் இருந்தார். ஆனால் இந்த அழகான பெண்ணின் முன் அவர் பெரும் அழுத்தத்தை உணர்ந்தார். அடுத்த நொடியில் அவளது வியப்பூட்டும் வாள் நோக்கம் அவனது தொண்டையை அறுத்துவிடலாம் என்று உணர்ந்தேன். இந்த வாள் வளர்ப்பவர் உண்மையிலேயே வலிமையானவர். மூத்த சகோதரர் தனது இதயத்தில் ஒரு குளிர் தவழ்வதை உணர்ந்தார். அவன் முஷ்டிகளை ஒன்றாக கட்டிக்கொண்டு புன்னகை நிரம்பிய முகத்துடன் கேட்டான், மிஸ், ஒரு சிறிய கருமை நிறமுள்ள பெண் இந்த வழியில் செல்வதை நீங்கள் பார்த்தீர்களா என்று நான் கேட்கலாமா? கருமையான நிறமுள்ள சிறுமியா? லுவோ லீ எரிச்சலடைந்தார். குளிர்ந்த முகபாவத்துடன் மெதுவாக தன் வாளை அவிழ்த்தாள். இருப்பினும் ஏயுன் சிரித்துக் கொண்டிருந்தார். இந்த முட்டாள்கள் உண்மையிலேயே குருடர்கள். லுவோ லீ அவர்களுக்கு முன்னால் இருந்தாள், ஆனால் அவர்கள் அவளை அடையாளம் காணவில்லை. ஆனால் அது முற்றிலும் ஆச்சரியமாக இல்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக லுவோ லீ முன்பு கந்தலான ஆடைகளை அணிந்திருந்தார். அவள் முகம் முழுவதும் கருமையாக இருந்தது, ஒரு சிறிய கரி போன்றது. அவளுடைய தற்போதைய இணையற்ற நேர்த்தியுடன் அதை எவ்வாறு ஒப்பிட முடியும்? மூத்த சகோதரரே, இந்த பெண் அற்பமானவர் அல்ல. ஒருவேளை அவள்தான் டிராகன் கடவுள் பிரிவைச் சேர்ந்த ஒரு பரிதாபகரமான பெண் உதவியாக இருக்கலாம். இரண்டாவது மூத்த சகோதரர் அவரது வெளிப்பாடு எச்சரிக்கையுடன் சாய்ந்து கிசுகிசுத்தார். ஹிஹி, அப்படியா? மூத்த சகோதரரின் முகம் திடீரென்று குளிர்ச்சியாகவும் கசப்பாகவும் மாறியது. அவர் தனது வாளை உருவி லுவோ லீயை நோக்கி காட்டினார். இரண்டாவது மூத்த சகோதரரின் கண்கள் பேராசையால் பளபளத்தன. மூத்த சகோதரரின் மாணவர்கள் சற்றே சுருங்கினர். அவரது பார்வை வாத்து மஞ்சள் தாவோயிஸ்ட் ரோப் லுவோ லீ அணிந்திருந்தது. அவரது கண்கள் வியத்தகு முறையில் விரிந்தன. மேலும் அவர் திகைத்து போனார். இது ஒரு பேரரசர் நிலை அங்கி. என்ன, பேரரசர் நிலை அங்கியா? அனைவரும் திகைத்து போனார்கள். அவர்கள் கிங் லெவல் பொருட்களை அரிதாகவே பார்த்திருக்கிறார்கள். ஒரு நொடியில் அனைவரின் கண்களும் பேராசையால் சிவந்தன. இந்த பெண்ணை கொன்று அவள் அணிந்திருந்த பேரரசர் லெவல் அங்கியை பெற்றால் அவர்கள் அதை தங்கள் கனவுகளுக்கு அப்பால் பணக்காரர்களாக தாக்குவார்கள். ஆபத்து செய்வோம். மூத்த சகோதரரின் இருண்ட கண்களில் இரக்கமற்ற பிரகாசம் தோன்றியது. ஆபத்தில் அதிர்ஷ்டம் தேடி வரும் என்பது பழமொழி. அவர் இந்த பேரரசர் நிலை அங்கியை பெற்றால் அவர் கற்பனை செய்ய முடியாத வளங்களை பெற்று தனது சாகுபடி பாதையில் மேலும் முன்னேறுவார். அவர்களில் இருவர் இருந்தாலும் அந்த மனிதன் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தான், கவலைப்பட தகுதியற்றவன். ஆரிஜின் கடல் சாம்ராஜ்யத்தின் 10வது அடுக்கில் உள்ள இந்த அற்புதமான அழகான பெண் அவர்களின் உண்மையான எதிரி. அவரும் ஆரிஜின் கடல் சாம்ராஜ்யத்தின் 10வது அடுக்கில் இருந்தார். அவருக்கு உதவ 4 ஆரிஜின் சி லியல்ம் இளைய சகோதரர்கள் இருந்தனர். அவர்கள் 5 எலிமெண்ட் காம்பினேஷன் அட்டாக் வாழ்வீச்சினை செயல்படுத்தினால் 10வது அடுக்கு ஆரிஜின் சி லியல்ம் விவசாயியை கொல்வது எந்த பிரச்சினையும் இல்லை. 5 பேரும் ஒரு பார்வையை பரிமாறிக் கொண்டனர். பின்னர் தங்கள் நீண்ட வாள்களை பிடித்துக்கொண்டு அவளையும் ஏயுனையும் சுற்றி லுவோ லீயை நோக்கி முன்னேறினர். ஏயுன் முதுகுக்கு பின்னால் கைகளை கட்டிக்கொண்டு முகத்தில் மங்கலான அலட்சிய புன்னகையுடன் நின்றிருந்தார். இந்த எறும்புகள் மிகவும் பலவீனமானவை. அவர்கள் எப்படி லுவோ லீயின் போட்டியாக இருக்க முடியும்? கோல்! லுவோ லீ அழுதாள். அவளுடைய வாள் வெட்டப்பட்டது. அதே நேரத்தில் 5 ஆண்களின் ஒருங்கிணைந்த தாக்குதல் உருவாக்கம் செயல்படுத்தப்பட்டது. 5 திசைகளிலிருந்தும் முடிவற்ற வாள் வெளிச்சம் வெள்ளியைப் போல் கொட்டியது. ஒற்றை வாளின் குளிர் ஒளி 9 மாகாணங்களை ஒளிரச் செய்தது. லுவோ லீயின் கையில் இருந்த வாள் உலகில் தோன்றிய தெய்வீக டிராகன் போல 5 பேரின் வாள் ஒளியை சந்தித்தது. விபத்து! 5 வாள்களும் சட்டென்று நொறுங்கின. லேசர் கூர்மையான வாள் குய் அவர்களின் உடலை துளைத்து அவர்களின் இதயங்களை சிதைத்தது.